இன்றைக்கி மெஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மெஷின்ஸ் பார்ட் 1ல் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. கொஸ்டின் நம்பர் 26. இன் அன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ. ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கண்டக்ஷன் ப்ராசஸ், ஆப்ஷன் பி இண்டக்ஷன் ப்ராசஸ், ஆப்ஷன் சி போத் கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் ப்ராசஸ், ஆப்ஷன் டி மியூச்சுவல் கப்ளிங். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் போத் கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் ப்ராசஸ் மெத்தடில் தான் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. It is advisable to use auto transformer if the transformation ratio is. ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிரேட்டர் தேன் 1, ஆப்ஷன் பி நியர் டு 1, ஆப்ஷன் சி 0.25, ஆப்ஷன் டி 0.5. ஆன்சர் பி நியர் டு 1. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ நியர் டு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. The applied voltage of a certain transformer is increased by 75%, while the frequency of the applied voltage is reduced by 25%. The maximum core flux density will. நம்ம ஒரு சர்டன் டிரான்ஸ்ஃபார்மரில் அப்ளை பண்ணுற வோல்டேஜை வந்து 75% இன்க்ரீஸ் பண்ணுறோம். சேம் டைம் ஃப்ரீக்வன்சியை வந்து 25% டிக்ரீஸ் பண்ணுறோம். இந்த மேக்ஸிமம் கோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. திஸ் ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பை 7 times, இன்க்ரீஸ் பை 3 times, சி ரெடியூஸ் டு 1/4, ரிமைன் சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 3 times இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் கோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து அப்ளைடு வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ 3 times இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் பி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. In a transformer, zero voltage regulation at full load is. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல் லோடில் எப்போ 0 voltage ரெகுலேஷன் பாசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாட் பாசிபிளா, ஆப்ஷன் பி பாசிபிள் அட் லீடிங் பவர் ஃபேக்டரா, சி ஆப்ஷன் பாசிபிள் அட் லேகிங் பவர் ஃபேக்டரா, டி பாசிபிள் அட் யூனிட்டி பவர் ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி லீடிங் பவர் ஃபேக்டர் லோட், பாசிபிள் அட் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட். லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் 0 voltage ரெகுலேஷன் ஃபுல் லோடில் அக்கர் ஆகும். Next question number 30. Which 3-phase connection can be used in a transformer to introduce a phase difference of 30 degree between its output and input line voltages? ஒரு 3-phase transformer கனெக்ஷனில் அவுட்புட் அண்ட் இன்புட் லைன் வோல்டேஜஸ்க்கு இடையில் 30 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எந்த கனெக்ஷனில் அக்கர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனா, ஸ்டார் டெல்டா கனெக்ஷனா, டெல்டா டெல்டா கனெக்ஷனா, டெல்டா 6 கனெக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஸ்டார் டெல்டா கனெக்ஷனில் தான் அவுட்புட் அண்ட் இன்புட் லைன் வோல்டேஜஸ்க்கு இடையில் 30 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Consider the following statements. The open circuit test in a transformer can be used to obtain. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் எதை ஒப்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோர் லாஸஸ், செகண்ட் மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸைட்டிங் கரண்ட், தேர்ட் காப்பர் லாஸ், ஃபோர்த் ஈக்குவலண்ட் சீரிஸ் இம்பிடன்ஸ். ஆன்சர் 1 and 2. கோர் லாஸஸ் மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸைட்டிங் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஒப்டெயின் பண்ணிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 32. When a transformer is energized, the transient current during first few cycles is. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எனர்ஜைஸ் ஆகுது, அப்போ அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபியூ சைக்கிளில் டிரான்ஷியன்ட் கரண்ட் சடன் கரண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தேன் ஃபுல் லோட் கரண்டா, பி ஈக்குவல் டு ஃபுல் லோட் கரண்டா, சி ஈக்குவல் டு நோ லோட் கரண்ட், டி மச் ஹையர் தேன் ஃபுல் லோட் கரண்ட். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஷியன்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ சைக்கிள்ஸ் அதனுடைய எனர்ஜிஸ் ஆகிற கரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா மச் ஹையர் தென் ஃபுல் லோட் கரண்ட். ஃபுல் லோட் கரண்டை விட ஹையராக இருக்கும். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 33. For power transformer of large ratings, the tappings are located in the middle portion of the winding. பவர் டிரான்ஸ்ஃபார்மர் லார்ஜ் ரேட்டிங் உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் டேப்பிங்ஸ் எங்கே லொக்கேட் பண்ணியிருப்பாங்க, வைண்டிங்கோட மிடில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. எதனாலேன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
இன்க்ரீஸ் த பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வைண்டிங் இன்சுலேஷனோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவா? பி எனேபிள் பெட்டர் கூலிங் ஆஃப் வைண்டிங்ஸ்க்கு பெட்டர் கூலிங் கொடுக்கவா? சி எனேபிள் பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர் டர்ன் வோல்டேஜில் வந்து பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா? ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? ரெடியூஸ் த மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அஃபெக்டிங் த வைண்டிங்ஸ் டூரிங் ஷார்ட் சர்க்யூட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸில் அஃபெக்ட் ஆகிற வைண்டிங்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ரெடியூஸ் த மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அஃபெக்டிங் த வைண்டிங்ஸ் டூரிங் ஷார்ட் சர்க்யூட் டைமில் வந்துட்டு வைண்டிங்ஸில் மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் லார்ஜ் பவர் ரேட்டிங்ஸ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து மிடில் டேப்பிங் பண்ணியிருக்காங்க. Question number 34. The most essential condition for parallel operation of a two single phase transformer is that they should have the same polarity. Answer the polarity. Most essential condition. ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணணும்னா மோஸ்ட் எசென்ஷியல் ஆகிட்டுள்ள கண்டிஷன் என்னென்னா ஆன்சர் சி, பொலாரிட்டி வந்து சேமாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 35. For a two-winding power transformer with the effects of the no load current being neglected, the voltage regulation can be zero at load when the load power factor is. ஒரு டூ வைண்டிங் பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் நோ லோட் கரண்ட் நெக்லெக்ட்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு லோடில் இருக்கிறப்ப ஜீரோங்கிறாங்க. அப்போ லோடு பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டால் லீடிங் ஒன்லி. ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 36. If the percentage impedance of the two transformer working in parallel are different, then percentage ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் பேரலாக ஒர்க் ஆகுது, அதனுடைய பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிரான்ஸ்ஃபார்மர் வில் பி ஓவர் ஹீட்டட். பி, பவர் ஃபேக்டர் ஆஃப் போத் டிரான்ஸ்ஃபார்மர் வில் பி சேம். சி, பேரலல் ஆப்ரேஷன் வில் நாட் பி பாசிபிள். டி, பேரலல் ஆப்ரேஷன் வில் ஸ்டில் பி பாசிபிள். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் பேரலாக ஒர்க் பண்ணுறப்போ பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் வந்து சேமாக இல்லைன்னா கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பேரலல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டில் பி பாசிபிளாக தான் இருக்கும். ஆப்ஷன் டி. Question number 36. Consider the following losses for short circuit test on a transformer. Short circuit, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காப்பர் லாஸ். ஆப்ஷன் பி, காப்பர் அண்ட் அயன் லாஸ். சி, எடி கரண்ட் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாஸ். டி, ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாஸ். ஆன்சர் வந்து ஏ, காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. Eddy current losses in transformer cores and be reduced by the use of. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸில் உள்ள எடி கரண்ட் லாஸஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுருக்காங்க. சாலிட் கோர் யூஸ் பண்ணுறதுனாலயா? பி, லேமினேட்டட் கோர் யூஸ் பண்ணுறதுனாலயா? சி, ஃபெரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலயா? ஆன்சர் பி அண்ட் சி. கோர் வந்து லேமினேட்டட் கோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஃபெரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் உள்ள எடி கரண்ட் லாஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஆன்சர் பி அண்ட் சி. கொஸ்டின் நம்பர் 39. Which of the following would refer to an ideal transformer? கீழே கொடுத்துருக்கையில் எது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்ததுன்னா. பி, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இன்க்ளூடடா. சி, கோர் லாஸஸ் நெக்லிஜிபிளாக இருக்குமா. டி, மேக்னடைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லீனியராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, சி, டி. பி மட்டும் கிடையாது, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இன்க்ளூடட் மட்டும் கிடையாது, மீதி மூணுமே ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இருக்கும். ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கணும், கோர் லாஸஸ் நெக்லிஜிபிளாக இருக்கணும், மேக்னடைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லீனியராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. கொஸ்டின் நம்பர் 40. Statement 1. Windings of most power transformers are immersed in a tank of oil. என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் பவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங்ஸை வந்து ஆயிலில் இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்வர்ஷன் கரண்ட்ஸ் இன் த இன்சுலேட்டிங் ஆயில் ஹெல்ப் கேரி த ஹீட் அவே ஃப்ரம் த வைண்டிங்ஸ் அண்ட் த கோர். வைண்டிங்ஸ்லேயும் கோரில் இருக்கிற ஹீட்டை வந்து இந்த இன்சுலேட்டிங் ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ தான், செகண்ட் ட்ரூ தான். 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டாபிக் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.